وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم ذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் இடட்டமும் நம் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு 14வது நாள் தராவீஹ் தொழுகையிலே சூரத்துல் அன்பியாவுடைய கடைசி பகுதியும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முழு பகுதியும் சூரா மூமின் என்று சொல்லக்கூடிய சூரத்தினுடைய முதல் பகுதியும் ஓதப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் சுருக்கமாக இதனுடைய விவரங்களை விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜுடைய சூறாவிலே இந்த ஒரு சிறிய ஆயத்தை எல்லாம் அழகான முறையில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன்னாஸ் ضرب مثل فاستمعوا له. மனிதர்களே, ஓர் உதாரணம் கூறப்படுகிறது, ஆகவே அதனை காது தாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். ஒரு உதாரணத்தை சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லன் யக்லுகு ஸுபாபம் வலவ் இஜ்தமஉ லஹு. நீங்கள் அல்லாஹ்வை அன்றி எவற்றை தெய்வமாக நீங்கள் அழைக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவற்றை தெய்வமாக அழைக்கின்றீர்களோ அவை ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு ஈ மிகப்பெரிய படைப்பாளர். எதை சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் அருமையானவர்களே. அவை அதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாலும் சரி, இந்த ஈயை படைப்பதற்காக வேண்டி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றதல்லவா, இவைகள் எல்லாம் எல்லா தெய்வங்களும் உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்கிறதோ அத்தனை தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாலும் ஒரு ஈயை படைக்க முடியாது என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். அதோடு மட்டுமில்லை, ஒரு ஈ அவைகளிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை பறித்து கொண்டாலும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களிடத்தில் நீங்கள் படைக்கக்கூடிய அந்த படைப்பு பொருள்களை, அது நெய் அபிஷேகமாக இருக்கலாம், பால் அபிஷேகமாக இருக்கலாம், பழாபிஷேகமாக இருக்கலாம், அல்லது வேறு உணவு ஏதாவது சமைத்து நீங்கள் அதற்கு படையலாக அந்த படைப்புகளை ஓரி அவைகளிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை பறித்து கொண்டாலும் அந்த ஈயிடமிருந்து அந்த பொருளை அவற்றால் விடுவிக்க முடியாது. நீங்கள் படைக்கக்கூடிய அந்த படைப்பு, அந்த படையிலிருந்து ஈ கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுகிறது. எடுத்துக்கொண்டால் அந்த எடுத்துக்கொண்ட அந்த உணவை அந்த தெய்வத்தால் நீங்கள் வணங்குகின்றீர்களே, அந்த தெய்வத்தால் இதிலிருந்து நீ ஏன் எடுத்தாய் என்று அதை பறித்து கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதனால் அவற்றிடம் உதவி தேடுகிறவர்களும், அவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்களே அவர்களும், தேடப்படுகிறவர்களும், அவற்றிடம் உதவி தேடுகிறவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனம் அடைந்தவர்களே, ரொம்ப பலவீனமானவர்கள். லஅபு தாலிபு அல் மத்லூப் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரொம்ப பலவீனமானவர்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு ஈயை பற்றி மனிதர்களே ஒரு உதாரணம் கூறப்படுகிறது. நீங்கள் செவி தாழ்த்தி கேளுங்கள், ஃபஸ்தமிஉ லஹு என்பதாக சொல்லி காட்டுகிறான். ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி அழகாக சொல்லி காட்டுகிறான். ஈ என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்விற்கு பலவற்றை இணையாக்குகிறீர்கள். ஏக இறைவனை வணங்காமல் உலகத்திலே நபிமார்கள் சொன்ன போதனையை நீங்கள் மறுத்து அந்த ஏக இறைவனுக்கு நீங்கள் இணை கற்பிக்கின்றீர்கள். சில பெரிய மனிதர்களை கூட, சில மனிதர்களை எல்லாம் கடவுளாக வணங்கக்கூடிய சூழ்நிலை உலகத்திலே பார்க்கிறோம். கடவுளுடைய ஸ்தானத்திலே வைத்து அவரை புனிதராக, இஸ்லாத்திலே எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அவரை மிக பெரிய ஸ்தானத்திற்கு கொண்டு போக முடியாது.
மனிதர் புனிதராக இருக்கலாம், சாலிகான நல்லடியான நல்லாவே சொல்லி காட்டுகிறார். அவர் மனிதராக மட்டும்தான் இருக்க முடியும். தெய்வத்தினுடைய அந்தஸ்தை மனிதன் ஒருபோதும் அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆனும் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இவர்கள் இணையாக்குகின்ற இவர்கள் மனிதர்களை எல்லாம் கடவுளாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதோடு மட்டுமில்லை, அதாவது சிந்தித்து பாருங்கள், பலவீனமான உயிரினங்களில் ஈயும் ஒன்று. ரொம்ப பலவீனமானது, ரொம்ப பலவீனமான உயிரினங்களிலே ஈயும் ஒன்று. நீங்கள் அழைக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும், நீங்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் அழைத்து, யார் யாரெல்லாம் தெய்வங்களை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை எல்லாம் அழைத்து, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது, குலதெய்வம் என்று சொல்லுவார்கள். இவைகள் எல்லாம் அழைத்தாலும் கூட ஒரு ஈயை உங்களால் படைக்க முடியாது என்று அல்லாஹ் சவால் விட்டு சொல்லுகிறார். அதோடு மட்டுமில்லை, படைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஈயை படைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் தெய்வம் என்று வணங்கக்கூடிய அதன் மீது பலவிதமான பொருட்களை நீங்கள் பூசுகின்றீர்கள். நாம் பார்த்திருக்கிறோம் எப்படியெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்கின்றார் என்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். அவற்றிலிருந்து ஏதாவது ஒரு உணவை அந்த ஈ உறிஞ்சி கொண்டால், எடுத்துக்கொண்டால், அதனை மீண்டும் அந்த சிலையினால், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினால் மீட்டு கொண்டு வர முடியாது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார். மேலும் சொல்லுகிறார், இவைகளிடையே நீங்கள் உதவி தேடுகின்றீர்கள். இப்படிப்பட்ட தெய்வத்திடமா நீங்கள் உதவி தேடுகின்றீர்கள்? உதவி தேடுகின்ற நீங்களும், நீங்கள் உதவி தேடுகின்றீர்களே, உதவி தேடுகின்ற நீங்களும் உதவி தேடப்படும் அவைகளும் அந்த தெய்வங்களும் பலகீனமானவைகளை என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். பலவீனமானது. ஆக கண்ணியமானவர்களே, உலகத்திலே யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும்தான், ஏக இறைவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும். அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். அல்லாஹ்வை அவனது அளவுக்கு அவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ, இறைவனை, ஏக இறைவனை எப்படி துதிக்க வேண்டுமோ மதிக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் மதிக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக பலமுள்ளவன், மிகைத்தவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், அந்த ஈயை பற்றி பலவிதமான செய்திகளை நாம் பார்க்கலாம். சாதாரணமாக பேச்சு வழக்கிலே நாம் சொல்லுவோம். என்ன சொல்லுகின்றோம்? ஒருவரை போன்று நாம் பேசினால், ஒருவரை போன்று, அவரை போன்று நாமே அதே உடை அணிந்தால், அவரை போன்று ஏதாவது நம்மை வீடு கட்டினார், அல்லது அவரை போன்று நாம் ஏதாவது ஒரு செயலை செய்தால் என்ன சொல்லுவோம்? ஈயடிச்சான் காப்பி. ஈயடிச்சா அவரு செய்யற மாதிரி நம்ம செய்யறது, அவர் பேசுற மாதிரி நம்ம பேசுறது, அவர் படிக்கிற மாதிரி நம்ம படிக்கிறது, அவரு பாடுற மாதிரி நம்ம பாடுறது. இதற்கு என்ன சொல்லுவார்கள்? பேச்சு வளமையிலே ஈயடிச்சான் காப்பி என்பதாக சொல்லுவார்கள். அதோடு மட்டுமில்லை, ஏதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அவருடைய முகத்திலே கலை இழந்து போய்விடும். முகத்திலே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். அந்த கலை இழந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது என்ன பேசிக் கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஈ கூட ஆடல, ஈ ஆடலங்க பூஜையில, அவருடைய முகத்துல ஈ ஆடவில்லை என்பதாக பேசிக்கொள்வோம். அதோடு மட்டுமில்லை, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழல் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அந்த ஏர்போர்ட்டில், அந்த விமான நிலையத்தில, இந்த விமான நிலையத்திலே ஆள் அரவரம் யாருமே இல்லை. பரபரப்பாக பகல் முழுவதும், இரவு முழுவதும் 24 மணி நேரமும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எல்லாம் ஆள் அரவரமற்று அப்படியே வெறிச்சோடி கிடைக்கிறது. இதற்கு நாம் பேச்சு வழக்கிலே சொல்லுவோம், ஈ காக்கா கூட ஒண்ணுமே இல்லை. அங்க ஈ உட்கார்ந்து இருக்கும், அது வேற விஷயம். ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்லுவோம், ஈ காக்கா கூட இருக்காது. ஈ இருக்கிறதே, மன்னர் அமர்ந்து கொண்டிருப்பார் சிம்மாசனத்தில், அரண்மனையிலே, அதனுடைய கிரீடத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கும். மன்னருடைய கிரீடத்திற்கு மேலே இருக்கும். நான் பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி ஒரு நேரம் சிந்திப்பது, 1 மணி நேரம் சிந்திப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை, அல்லாஹ்வுடைய படைப்பை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்திப்பது 70 வருடங்கள் நஃபில் தொழுகை விட, அமல் செய்வதை விட சிறந்ததாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு சிறிய படைப்பு, ஒரு சுவையான பழம், சுவையான பொருள்கள், ஏதாவது ஒரு மாம்பழ சீசன்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த பக்கம் வரட்டுனா இந்த பக்கம் வரும், 2 பக்கமா வரட்டுனா நடுவுல வரும். ஏதாவது ஒரு வகையில உட்கார்ந்து கொண்டே இருக்கும். இருக்கிறதே அருமைக்குரிய சகோதரர்களே, அதை சாப்பிடுவதற்காக வேண்டித்தான் அது வருகிறது. திருக்குரான் என்பது மனிதர்களுக்கு சிந்தித்து நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பாதையை அறிவிக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் அல் குர்ஆன். படித்தவர்கள் பாமரர்கள் என்று இனம் பிரியாமல் யாரு வேண்டுமென்றாலும் அதை படித்து நேர்வழி பெறுவதற்காக வேண்டி வந்ததுதான் அல் குர்ஆன். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த விளக்கத்தை பற்றி இந்த வசனம் ஒரு உண்மையை தாங்கி நிற்கின்றது, அறிவியல் பூர்வமான உண்மை. இதிலிருந்து குர்ஆன் இறங்கிய 6ஆம் நூற்றாண்டில் தான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டது. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 6ஆம் நூற்றாண்டிலே குர்ஆன் இறங்கிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈயை பற்றி இதுல சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதுல பலவிதமான அறிவியல் உண்மைகள் இருக்கிறது. இருக்கிறதே உலகம் முழுவதும் 30,000 வகை ஈக்கள் இருக்கு என்பதாக சொல்லப்படுகிறது. 30,000. இந்த 30,000 வகையிலே அருமைக்குரிய சகோதரர்களே, ஈக்கள், அதாவது 2 ரெக்கையை உடைய அந்த ஈக்கள் ஒரு நொடிக்கு பல தடவை அதை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. 100கணக்கான தடவை, ஒரு செகண்ட்ல 100கணக்கான தடவை அந்த சிறகை, அந்த இறக்கையை அசைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, 1 மணி நேரத்திற்கு 5 கிலோமீட்டர் தூரத்திலே பறக்கக்கூடிய சக்தி உடையது இந்த ஈ என்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய கண்கள் பிரம்மாண்டமானது. சமீப காலமாக மைக்ரோஸ்கோப் என்று சொல்லக்கூடிய சிறிய பொருளை பெரிதாக காட்டக்கூடிய அந்த தொலைநோக்கியை கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கண்களிலே 4000 லென்ஸ்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு ஈயுடைய கண்ணிலே 4000 லென்ஸ்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை அருமைக்குரிய சகோதரர்களே, ஈக்களுக்கு உணவு தேடக்கூடிய தன்மை, நுகரக்கூடிய சக்தி, அதற்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும். அதை நுகர்ந்து அந்த உணவின் மீது உட்கார்ந்து உணவை உட்கொள்ளுகிறது. அதாவது திரவ உணவை அவைகள் லேசான முறையிலே உட்கொள்ளும். பால் அல்லது பானங்கள் ஏதாவது கீழே சிந்திருந்தால் அதன் மீது உட்கார்ந்து உறிஞ்சு கொள்ளும். ஆனால் திடப்பொருள் இருக்கிறது, லட்டு இருக்கிறது, பூந்தி இருக்கிறது, ஜாங்கிரி இருக்கிறது, மைசூர் பாக்கு இருக்கிறது. திடப்பொருளின் மீது அது உட்கார்கின்ற பொழுது அவைகள் என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய வயிற்றிலிருந்து உமிழ் நீரை அதன் மீது பாய்ச்சி அதை லேசாக்கி குழைத்து அப்படியே அவை விழுங்குகிறது என்பதாக சமீபகால அறிவியல் நமக்கு சொல்லுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்குத்தான் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவற்றை, அதாவது நீங்கள் படைக்கக்கூடிய அந்த படைப்புகளிலிருந்து ஏதாவது ஒன்றை உறிஞ்சி கொண்டால் அதை நீங்கள் மீட்டு கொண்டு வருவதற்கு அந்த தெய்வங்களால் சக்தி இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதாவது ஈயானது எப்பொழுது பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டே இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஈயை பற்றி, நீங்கள் அருந்துகின்ற பானத்தில் ஈ விழுந்து விட்டால், ஏதாவது தண்ணீரோ அல்லது சூடான பானமோ குளிர்பானமோ ஏதாவது ஒரு அருந்தக்கூடிய பானத்திலே அந்த ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை அதன் உள்ளே முக்கி நன்றாக எடுத்து வெளியில போட்டு விட்டு குடியுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ரெக்கையிலே அதை விஷமாகவும் இன்னொரு ரெக்கையிலே அதை முறிக்கக்கூடிய மருந்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட உண்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈயை பற்றி சொல்லுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த ஈயைத்தான் அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். உலக மக்களே, உதாரணமாக ஈயை சொல்லுகிறான், காது தாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உண்மையை சொல்லி மிகப்பெரிய சக்தி படைத்த ரப்பு இந்த சிறிய பொருளை சொல்லக்கூடிய, சிறிய படைப்பை சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். கண்ணியமானவர்களே, இன்னும் வரக்கூடிய காலங்களிலே திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நம்முடைய மனதை தெளிவாக்கி
அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய வழியை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.